ஹலோ, சரி நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னப்பா, நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் ஏதாவது பேச போய் அதுவே பெருசா அரசியல் ஆயிட போகுது. என்னைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிப்பேன். அது என்னோட இயல்பு. அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சது தப்புதான். ஆனா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இல்ல, அந்த குடும்பத்தையும் பார்க்கணும்ல. கள்ளச்சாராயம் வர்றதுக்கு என்ன சார் காரணம்? அரசாங்கமும் அதிகாரிகளும் சரியில்லை, நிர்வாக சீர்கேடு, வேற என்ன? இது எல்லாம் மொத்தமா மாறணும். இத்தனை பேர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ வரல, முக்கியமா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கலெக்டரும் வரல. அப்புறம் மக்களுக்கு என்னதாங்க சேஃப்டி? நான் மக்கள் கிட்ட வேண்டி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப ஆட்சியில் இருக்க அரசாங்கமும் சரியில்லை, அவங்கள வழி நடத்துற அதிகாரிகளும் தப்பா இருக்காங்க. அதனால உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. கள்ளச்சாராய பிரச்சனை மாவட்டத்துக்கு மாவட்டம் தலைவிரிச்சு தான் ஆடிட்டு இருக்கு. ஆனா கலெக்டர், தாசில்தார்னு அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல ஒருத்தருக்கு நடந்துருதா, அவங்களுக்கு இந்த வழி புரிஞ்சிருக்கும். கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க, உங்க கலெக்டர் மேடத்துக்கிட்ட கேளுங்க. மக்கள் பத்தி எல்லாம் கலெக்டர் மேடம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவங்களுக்கு ஜாலியா காட்டுக்குள்ள ஹனிமூன் போறதுக்கும் கல்யாணம் காட்சின்னு சுத்துறது தான் சரியா இருக்கு. நீங்க அவங்கள போய் முதல்ல கேளுங்க. என்ன நடக்குதாங்க? போன மீட்டிங்ல கூட கள்ளச்சாராய புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தல, என்னவா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க ஹாஸ்பிடல்ல 40 பேரு குத்துயிரும் கொலவீருமா கிடக்குறாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஸ்பாட்டுக்கு போகவே இல்ல. அந்த எதிர்க்கட்சிக்கார கேண்டிடேட் பிரஸ்ல நம்ம கவர்மெண்ட கிழின்னு கிழிக்கிறாமா, அதுக்கு தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏதோ பொண்ணா இருக்கீங்களா? இந்த மக்களுடைய பிரச்சனை புரிஞ்சுப்பீங்கன்னா உங்களை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. நீங்க ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. இங்க பாருங்கம்மா, உங்களால எங்க கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேரு. சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் போய் பாக்குறேன். எப்ப போய் பார்க்க போறீங்க? இங்க பாருமா, இன்னும் 24 hours டைம். அந்த மாவட்டத்துக்குள்ள எங்கேயுமே கள்ளச்சாராயங்கிற பேரே இருக்க கூடாது. மொத்தமா ஒழிச்சு கட்டணும். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஃபுல் பவர் தரேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கல, மறுபடியும் தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க, ஜாக்கிரதை. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். கலெக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஆதித்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். மேடம், உங்களை பார்க்க ஆதித்யான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் எழுந்துட்டீங்க? நாங்க கிளம்புறோம் மேடம். உங்களுக்கு அடுத்த மீட்டிங் இருக்குல்ல. உட்காருங்க, இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உட்காருங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன பாத்துற முடியுமா? இந்த வீரம் யாருன்னு காட்டுறேன் பாரு. நீங்க இன்னும் மீட்டிங் முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுங்க. அதை நோட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார். இது எல்லா பேப்பர்லயும் சைன் வாங்கணும். சரிங்க சார். சார், உள்ள இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. மேடம் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? அது தெரியல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம். சொல்லுங்க. மேடம், அவரு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஆதித்யா உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், சார், மேடம் உங்களை உள்ள வர சொல்லிட்டாங்க. அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து
நேர்மையா இருக்கிறவங்கள கூட ஊழல்வாதியா மாத்தி வச்சிருக்க, கரப்ஷனை அரசியல்வாதிகளோட சுவாசமா மாத்தி வச்சிருக்க. இது எல்லாத்தையுமே மாத்தணும்னா உன்னை, உன் சாப்டரை எல்லாத்தையும் பர்மனண்டா க்ளோஸ் பண்ணதானே முடியும். வேண்டாம் வீரா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன ஆதி சார் எழுந்திரிச்சிட்டீங்க? டென்ஷனா இருக்கீங்களா? இந்தாங்க தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, இப்ப சார் என்ன திட்ட வந்திருக்கீங்களா? சார், இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த வீரா பயப்பட மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன மிஸ்டர் ஆதி, நேத்து வரைக்கும் நான் தனி ஆளு, இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஃபுல் பேக்கப்பே இருக்கு. என் மேல ஒரு துரும்பு பட்டாலும் உன்னை அப்படியே செதில் செதில செதச்சிருவா மாற. நீ பண்ணிருக்கிற வேலைக்கு நீ என்ன நிலைமைக்கு போறன்னு மட்டும் பாரு. இன்னும் 24 மணி நேரத்துல ஆதி அப்படிங்கிற ஒருத்தன் தான் தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ். நீ உள்ள போறதுல இருந்து எத்தனை பேர் உன்னை தொட்டு நூல் புடிச்சுக்கிட்டே உள்ள வர போறாங்கன்னு மட்டும் பாரு. சிட்டில நிறைய சாக்கடை இருக்காதி, அது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு தான் என்ன மாதிரி அதிகாரிகள் வந்திருக்கோம். கொஞ்ச நாள் நான் தான் பொறுத்துக்கணும்னு நீங்க இப்படி சொல்றத என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அத சகிச்சுக்கிட்டு என்னாலையும் வாழ முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க கிளம்பலாம். இனிமே இங்க தான் இருக்க போறேன். யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம கடை பழைய மாதிரி நடக்கணும். நம்ம கடையில என்ன குறை இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் சூர்யா, டாடி, டேய் நீ எப்பவுமே இங்கேயே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லடா. உன் கடையும் பாத்துக்கண்ணா. சரி டாடி. ம், வா. டேய் கார்த்தி. சொல்லு சூர்யா. கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி இப்ப இந்த வீடு இல்லடா. இங்க பெரிய தப்புலாம் நடக்குது. அது தட்டி கேட்க யாருமே இல்லடா. நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பி வா, இல்லைன்னா இந்த குடும்பமே தலைக்கெல்லாம் மாறிடும்டா. டேய் என்னடா ஆச்சு? எல்லாத்தையும் ஃபோன்ல சொல்ல முடியாதடா, நேர்ல வா சொல்றேன். சரி வை, நான் வரேன். ம்.